அன்பா வெல்கம் டு டிஸ்கஷன் ஜோன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு சின்ன டாபிக் தான், ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ப்ரொசீட் டு ஃபைண்ட் ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரி. ஃபைண்ட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் கிவன் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். அதாவது கொடுக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, அதுலேருந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணி எடுக்கணும். தென் அப்படி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு dy பை dxன்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல மைனஸ் டிஎக்ஸ் பை டிஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, அதான் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்த்தோகனல் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியும். தென் இதுவே போலார் ஃபார்ம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் வந்து போலார் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம மைனஸ் ஆர் டி தீட்டா பை டிஆர்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு இது புரியும். Solve the resultant differential equation to get the orthogonal trajectory. ஓகேவா, நமக்கு ஃபைனலாக ஒரு resultant differential equation கிடைக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட orthogonal trajectory. ஓகேவா, ஒரு சின்ன ப்ராப்ளம். எக்ஸாம்பிள், find the orthogonal trajectory of the family of curves of form y is equal to k into x minus 1. The equation of given family is y is equal to k into x minus 1 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதான் ஃபேமிலி ஆஃப் கர்வோட ஒரு ஈக்குவேஷன். இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனை தான் dy பை dx இஸ் ஈக்குவல் டு கே. ஓகேவா, ஏன்னா எக்ஸ் வந்து 1 ஆகிடும், மைனஸ் 0 1 வந்து 0 ஆகிடும். ஓகேவா, இது கான்ஸ்டன்ட்டாக, ஹென்ஸ் இங்கே கே மட்டும்தான் இருக்கும். தென் இப்போ இந்த 2ஓட செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து நான் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது y இஸ் ஈக்குவல் டு dy பை dx இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 சொல்லி வருமா. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த dy பை dx இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும். பிகாஸ் ஆர்த்தோகனல் கண்டிஷனை வந்து நான் ஸ்டடி பண்ணுறேன், அதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட செகண்ட் கண்டிஷன். ஹென்ஸ் நான் இங்கே dy பை dx மைனஸ் dx பை dyன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dx டிவைடட் பை dy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண அப்புறம் இந்த இடத்துல நான் இதுக்கு மேலே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அது என்ன மெத்தட் வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம 4 டைப் பார்த்தோம். வேரியபிள் செப்பரபிள், லீனியர், எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் பார்த்தோம். அதில் இப்போ நான் வேரியபிள் செப்பரபிள் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, வேரியபிள் செப்பரபிள்னா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, முதல்ல வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஒய் எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்போ நான் இந்த டிஒயை இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ்னு எடுத்துருக்கேன். ஹென்ஸ் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும். இன்டெக்ரல் இப்போ இதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இன்டெகிரேட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ நான் 2 சைடுக்கும் இன்டெகிரேஷன் எடுக்கிறேன். இந்த இன்டெகிரேஷன் எப்பயும் போல ஆர்டினரியாக தான் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு வரும். இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டெகிரேஷன் எப்பயும் போல ஆர்டினரியாக தான் 1 இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 பிளஸ் சின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, தென் எப்பயும் போல ஃபர்தராக நம்ம ப்ராசஸ் பண்ணுறது தான். இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு அந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ சைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும் வரும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 2 இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வரேன், சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். தென் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணியிருக்காங்க என்னன்னா, டிவிஷனில் இருந்த 2வை வந்து எல்சிஎம் எடுத்து 2x இஸ் ஈக்குவல் டு 2cன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ரெக்வயர்டு ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரி. ஓகேவா, கண்டிஷன் இந்த 4 கண்டிஷன் தான், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணலாம். தென் போலார் ஃபார்மில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள், போலார் ஃபார்ம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆர் தீட்டா இதை வச்சு லேபிள் பண்ணி கொடுக்குற சம்ஸ் தான் வந்து போலார் ஃபார்ம் சம்ஸ். ஓகேவா, இப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். டிஆர் டிவைடட் பை டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். பிகாஸ் இங்கே காஸ் தீட்டா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா 1 வந்து 0 ஆகிடும், ஏ இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டான்னு சொல்லி வந்திருக்கு. தென் இங்கே இருக்க 2 டிவைடட் பை 1, இந்த 2வையும் 1ஐயும் டிவைட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, போலார் ஃபார்ம் வந்து இந்த ஃபார்மேஷனுக்கு கொண்டு வரணும்னா நம்ம டிவைட் தான் பண்ணணும். ஸோ 1 பை ஆர் இன்ட்டு டிஆர் டிவைடட் பை டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் காஸ் தீட்டா. இந்த வேல்யூவை நான் அப்படியே டிவைட் பண்ணிக்கிறேன், வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஓகே, தென் ரீப்ளேஸ், இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் கண்டிஷன். 1 டிவைட் பை ஆர் இன்ட்டு டிஆர் டிவைட் பை டி தீட்டாவை வந்து நம்ம மைனஸ் ஆர் டி தீட்டா டிவைட் பை டிஆர்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் ரீப்ளேஸ் இங்கே பண்ணிட்டேன். ஈக்குவல் டு அந்த வேல்யூவை நான் அப்படியே எழுதிருக்கேன், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், நெக்ஸ்ட் அப்புறம் ப்ளஸ் தான். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா, நான் வந்து ஃபர்தராக ப்ராசஸ் அதே மெத்தட் தான், வேரியபிள் செப்பரபிளில் நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ 1 பிளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா, தீட்டாவெலாம் ஒரு சைடு வச்சுக்கிறேன், ஆர்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறேன், டிஆர் டிவைடட் பை ஆர்னு சொல்லிட்டு. ஓகேவா, தென் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், எல்லா சைட்ஸும் நான் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணும்போது
1 plus cos தீட்டாவோட ஃபார்முலா வந்து 2 into cos square theta divided by 2 ஓகேவா then divided by then sin தீட்டாக்கான ஃபார்முலா என்னன்னா 2 sin theta divided by 2 cos theta divided by 2 அதாவது இது sin 2 தீட்டாவுக்கான ஒரு ஃபார்முலா 2 sin theta cos theta அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 இல்லாத ஒரு ரீசன்னால நம்ம வந்து டிவிஷன்ல இங்க 2 கொடுத்துருக்கோம் ஓகேவா இந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு கடைசி எக்ஸ்பிளைன் பண்றேன் equal to integral 1 by r into dr ஓகேவா 1 by r into dr இதுக்கு நான் இன்டெகிரல் எடுத்துக்கிட்டேன் then இப்போ இங்க இருக்கக்கூடிய cos theta by 2 இங்கேயும் cos theta by 2 1 கேன்சல் ஆகுமா இங்க ஸ்கொயர் இருக்கு இங்க 1 இருக்கு சோ 1 கேன்சல் ஆகும் இங்க 2 கேன்சல் ஆயிடும் சோ ரிமைனிங் இருக்க போது cos theta divided by 2 உம் sin theta divided by 2 இருக்க போகுது சோ அத வந்து நான் cot theta divided by 2 னு எடுத்துக்கிட்டேன் cos by sin வந்து cot hence integral of cot theta divided by 2 t theta is equal to integral of 1 by r into dr அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் ஓகேவா then இப்போ log of sin theta divided by 2 னு எடுத்துக்கிட்டேன் because நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் t theta divided by t நான் மோஸ்ட் ஆஃப் பிளேஸ்ல நான் சொல்லிட்டே வரேன் அதாவது கீழ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ நியூமரேட்டர்ல இருக்குன்னா நம்ம டைரக்ட்டா log of t னு சொல்லி எடுத்துக்கலாம் இல்லையா சோ அதே மாதிரி நான் log of sin theta divided by 2 னு எடுத்துக்கிறேன் sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta தான் சோ cos by sin னு இருக்கு அந்த மெத்தட் படி நான் இங்க log t அதாவது log of sin theta divided by 2 னு சொல்லி எடுத்துக்கிறேன் இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் ஆன 1/2 நான் டிஃபரன்ஷியேஷன்ல வச்சுக்கிறேன் ஓகேவா இன்டெகிரல்ன்றனால டிஃபரன்ஷியேஷன்ல நம்ம கோஎஃபிஷியன்ட்ட போடணும் then is equal to log r plus log c நம்ம வந்து இன்டெஃபினைட் இன்டெகிரல்ன்றனால log c வந்து கான்ஸ்டன்ட் ஆட் பண்றது முக்கியம் then எல்லா இடத்துலயுமே log இருக்கறனால log c நம்ம கன்வீனியன்ட்டா ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே then log r plus log c வந்து log of rc ன்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா log a plus log b ன்றோட கண்டிஷன் then இந்த 2 வந்து ரெசிப்ரோக்கலா மேல போயிடுது 2 log of sin theta divided by 2 sin theta divided by 2 இந்த இடத்துல வந்து 2 அதாவது log க்கு முன்னாடி சம்வாட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா log ஓட வேல்யூக்கு பவரா போகும்ன்றது இது வந்து ஒரு பேசிக் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகேவா சோ 2 வந்து நான் sin ஸ்கொயரா மாத்திடுறேன் சைனுக்கு பவரா நான் 2 கொண்டு போய் வச்சிரறேன் சோ log of sin square theta divided by 2 is equal to log into rc அப்படினு சொல்லிட்டு இருக்குது log இப்ப கேன்சல் ஆயிடும் சோ sin square theta divided by 2 is equal to rc sin square theta divided by 2 ஓட ஃபார்முலா 1 minus cos theta divided by 2 is equal to rc ஓகேவா இதுல c நான் வந்து இங்க கீழ கொண்டு வந்தறேன் சோ r ஓட வேல்யூ எனக்கு ஃபைனலா கிடைச்சிரும் இதுதான் வந்து required differential equation அதாவது ஆர்த்தோகனல் ட்ரைஜெக்டரி then ஃபார்முலா பாருங்க இப்போ இவ்வளவு நேரம் நான் பண்ணப்போ சில ஃபார்முலாஸ்லாம் நான் அப்ளை பண்ணிருப்பேன் அதுக்கான ஃபார்முலா தான் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க 1 plus cos theta is equal to 2 cos square theta divided by 2 இது நம்ம இதுல இருக்க எல்லாமே நம்ம மேக்ஸிமம் மேல உள்ள ப்ராப்ளம்ல நம்ம அப்ளை பண்ணதுதான் ஓகேவா அத நான் எனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நான் அப்ளை பண்ணிருப்பேன் எக்ஸாம்பிள் இங்க sin square theta divided by 2 ன்னு சொல்லி இருக்கோம் அது இங்க இருந்து தான் எடுத்தது एक्चुअली 1 minus cos theta is equal to 2 sin square theta divided by 2 தான் ஃபார்முலா நமக்கு sin square theta divided by 2 இருக்கறனால இந்த 2 வந்து நான் இங்க டினாமினேட்டர்ல கொண்டு வந்துட்டேன் then அதே மாதிரி அங்க sin 2 theta is equal to 2 sin theta cos theta தான் ஃபார்முலா நமக்கு அங்க வெறும் sin theta ன்றதனால இந்த 2 வந்து நான் டிவிஷன்ல sin theta divided by 2 cos theta divided by 2 நான் கொடுத்துட்டேன் ஓகேவா இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நன்றி நண்பா